வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஸ்டார் அப் ஃபுட் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதை பற்றி முழு வீடியோவாக பார்க்க போகிறோம். அந்தந்த மாவட்டத்தில் நிறுவனத்துடைய சூப்பர் மார்க்கெட் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறது மூலியமாகவும் அன்றாட வாக்கில் பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். இதில் நீங்கள் ஆட்களை சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறைஞ்சபட்சம் ₹5 இருந்து அதிகபட்சம் ₹1200 வரலும் வருமானம் ஈட்டலாம். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி ஐடி போடுறது, எப்படி அதில் வீடியோ வாட்ச் பண்ணுறது அப்படின்றது எல்லா தகவலும் கொடுத்துருக்கேன். எல்லாரும் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி தான், ஸ்டார் அப் வேர்ல்ட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எப்படி சார் ஏர்ன் பண்ணுறீங்க? டெய்லி ஒரு இன்கம் சோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நாங்களும் ஏர்ன் பண்ணணும், அதோட முழு தகவலை பற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எங்களுக்கு பயமாக இருக்குது சார், ஆல்ரெடி நிறைய கம்பெனி நாங்கள் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த கம்பெனி பற்றி முழு தகவலை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனி ஸ்டார் அப் வேர்ல்ட் மார்க்கெட்டிங்கை பற்றி முழு தகவலை நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் பெஸ்ட்டாக ஏர்ன் பண்ணலாம். ஸ்டார் அப் வேர்ல்ட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணக்குள்ள 7 days ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 7 days ட்ரைனிங்கில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன மாதிரி வீடியோ அப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனியுடைய முழு தகவலை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்துடைய முழு பிளானை தெரிஞ்சுப்பீங்க. ஃபியூச்சர் பிளான்ஸாக இருக்கட்டும், அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, 7 days ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம், ப்ரொமோட்டர் 1, ப்ரொமோட்டர் 2, ப்ரொமோட்டர் 4 வரணும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த 7 days கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. 7 days நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள நீங்கள் நிறுவனத்துடைய முழு தகவலை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நிறுவனத்துக்குள்ளே வர ஒவ்வொரு நபர்களும் அந்த 7 days ட்ரைனிங்கில் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த 7 days ட்ரைனிங்கை நிறுவனம் வச்சுருக்காங்க. யாரும் இதில் நிறுவனத்தை பற்றி தெரியாமல் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க 7 days ட்ரைனிங் வச்சுருக்காங்க. இது பெஸ்ட்டாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 7 days முடிச்சதுக்கப்புறம் ப்ரொமோட்டராக ஜாயின் பண்ணலாம். இல்லை ப்ரொமோட்டர் 1, ப்ரொமோட்டர் 2, 3, 4ன்ட்டு 5 லெவல் இருக்குது. ப்ரொமோட்டர் 1, ப்ரொமோட்டர் 2, 3, 4ன்ற 5 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டராக ஜாயின் பண்ணணும். எனர்ஜி ப்ளஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர் 1, 2, 3, 4 அப்படின்ற லெவலுக்கு ஹெல்த் ப்ளஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணி 7 days கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெடிஷ்னல் டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட்டு பேஸ்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயின் ஃபோக்கஸ் ஹை குவாலிட்டி ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி, ஹெல்த் கேர் அண்டு ஹவுஸ் ப்ராடக்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும், நமக்கு தேவையான பொருள் இருக்கட்டும், ஹெல்த் ப்ராடக்ட் A to Z எல்லாமே இந்த நிறுவனத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அது விரைவில் கம்பெனியுடைய சார்பில் நிறுவன தலைவரே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது விரைவில் நல்ல அப்டேட்டோட கிடைக்கும். அதுலேயும் ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டார் அப் வேர்ல்ட் மார்க்கெட்டிங்குடைய முழு நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து எப்பயுமே டவுனாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலும் சரி முன்னேற்றத்திலும் சரி அவங்க நினச்சதை எல்லாத்தையுமே அடையணும், அனைவரும் சமம் அப்படின்றது தான் முக்கியமான கருத்து. அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறதாகவும் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. டாட்டாஸ் குடும்பம் பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா அவங்களுடைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% வந்து ஏழை எளிய மக்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டார் அப் வேர்ல்ட் மார்க்கெட்டிங்குடைய முழு நோக்கமும் யாரும் கஷ்டப்படக்கூடாது, ஏழை எளிகளுக்கும் நம்மளுடைய நிறுவனத்துடைய வருமானமும் சரி லாபத்தும் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் நிறுவனத்துடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. அனைவரும் சமம் அப்படின்றதான் நிறுவனத்துடைய முழு நோக்கமும். எஜுகேஷன் ப்ரொமோட்டர் வீடியோ அண்ட் யூடியூப் ரீசெல்லிங் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இவங்க பர்ச்சேஸில் இருக்குது, ரீசெல்லிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு இன்கம் சோர்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போது நான் சொன்ன எல்லா வருமானம் பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்கமாக இருக்கட்டும், எஜுகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10% தான். கம்பெனியுடைய 10% ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் தான் இது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் பிளானே வேறு, ப்ராஜெக்டே வேறு. ஸோ இது பார்ட் ஆஃப் இன்கம் தான் இது. ஸோ இந்த பிளானே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஆஃப் ஒரு பிளான்லேருந்தே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இன்கம் சோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாவே எங்களுக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் தான் ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஒரு பிஸ்னஸ்னாவே நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுறாரு, ஒரு ஹோட்டல் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஹோட்டலில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ராஃபிட் வருமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. பட் ஆனால் அந்த நபர் வந்து ஹோட்டலில் வைக்கக்குள்ள நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவரும் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் நம்மளால் முடியுன்ற விஷயத்தை அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருடைய க்ரோத் வந்து கிட்டத்தட்ட 1 yearலே வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறதா அவருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கக்குள்ளே வந்து இது ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்றதோட நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக
பயன்படுத்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா இது நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது. இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு வேலை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏ டு செட் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு குடும்பம் எதுவாக இருந்தாலுமே ஏ டு செட் என்ன கஷ்டமாக இருந்தாலும் நம்மளால் முடியுன்ற ஒரு விஷயத்தினால தான் அது வருது. அப்படி இருக்கக்குள்ள நம்மளால் முடியாதது எதுவும் கிடையாது. பிஸ்னஸ்னாவே நம்மளால் முடியும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு உள்வாங்கணும். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நீங்கள் ஏர்ன் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சார் நான் ஏற்கனவே நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் ரொம்ப எனக்கு இழப்பு சார். இதில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் தெளிவாக ஒரு விஷயம் சொன்னேன். நீங்கள் பிஸ்னஸில் உள்ள வரீங்கனாவே தன்னம்பிக்கையோட உள்ள வாங்க. அது முறையாக நீங்கள் எடுத்து பண்ணக்குள்ள அதுக்கான வெற்றியும் சரி, அதோடைய இன்கம் வருமானமும் சரி எல்லாமே பெஸ்ட்டாக நீங்கள் எடுக்க முடியுன்றத உங்களுக்கு தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். 2 வழி இருந்தாலும் அதில் எந்த வழி போகணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மோட்டிவாக சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் இறங்கக்குள்ள தயக்கத்தோடு இறங்காதீங்க, முடிவு பண்ணிவிட்டு இறங்குங்க. இதில் நம்ம இறங்கிட்டோம், ஸோ இந்த பாதையை நம்ம முடிக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஒரு வெற்றியாக இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணி எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த நிறுவனமும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா பிளான் செக்ஷராக இருக்கட்டும் எல்லாமே ஓப்பன் டாக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விரைவில் உங்களுடைய அந்தந்த மாவட்டத்தில் நிறுவனத்துடைய சூப்பர் மார்க்கெட் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர் மார்க்கெட்டை நீங்கள் வாங்குறது மூலியமாகவும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஐடி போட்டிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் 7 டேஸ் ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கணும். ஐடியும் 7 டேஸ் ட்ரைனிங்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போது. ஸோ இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஃப்ரீ ஜாயின் பண்ணி நீங்கள் 7 டேஸ் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நீங்கள் ப்ரொமோட்டரோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாவே போதும் இன்கம் சோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஆட்களை சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறைஞ்சபட்சம் ₹5 இருந்து அதிகபட்சம் ₹1200 வரலும் வருமானம் ஈட்டலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருட்களும் கமிஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப் வேர்ல்ட் மார்க்கெட்டிங்காக தான் இருக்கும். ஸோ விரைவில் ரீபர்ச்சேஸ் இன்கமும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ டிஸ்பிளே தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹாய்னு மெசேஜ் பண்ணால் போதும், அவங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், எப்படி வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.